வெல்கம் பேக் டு மின்னட்ரோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மளே பண்ணி எப்படி அதுலேருந்து ஒரு 1000 வோல்ட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு இண்டக்டர் எடுத்துக்கிறேன். இண்டக்டர் வந்து நான் இங்கே எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயர் தான் வந்து நம்மளுக்கு ப்ரைமரி காயிலாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ ப்ரைமரி காயில் நம்ம ஸ்டெப் அப் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து செகண்டரியோடையே கம்மியாக தான் இருக்கணும். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே 10:100 ரேஷியோன்ற கணக்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேஷியோ போதுமானு கேட்டிங்கன்னா, நார்மல் ஃப்ரீக்வன்சிக்கு இது பத்தாது. பட் ஆனால் நம்ம ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே நம்மளே ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதில் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நார்மலாக 60 ஹெர்ட்ஸ் வருது இல்லையா? இங்கே வந்து நான் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 100 to 200 ஹெர்ட்ஸ் வந்து அளவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ப்ரைமரி காயில் நான் வைண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து செகண்டரி பண்ண போகிறேன். ஸோ செகண்டரி வந்து அந்த சைடில் ஆரம்பிச்சோமா, இப்போ செகண்டரி வந்து இந்த சைடில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து நான் டோட்டலாக ஒரு 100 டர்ன்ஸ் to 112 டர்ன்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டர்ன்ஸ் சுற்றினேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நீங்கள் ரேஷியோ வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ரேஷியோ கணக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, K=N2/, அந்த கணக்கு தான். ஸோ மேலே இருக்க ஒரு ஃபார்முலா தெரியுது உங்களுக்கு. இந்த ஃபார்முலா எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு. நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஒன்று நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இங்கே வந்து நான் ஃப்ரீக்வன்சி தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அவுட்புட்டில் டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் தெரியும் நம்மளுக்கு கண்டிப்பாக. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டர்ன்ஸ்லாம் வச்சு கரெக்டாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக சுற்றிட்டு ஸோ சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நான் செகண்டரி சைடும் முடிச்சிட்டேன். நீங்கள் எதனா மார்க் பண்ணி வச்சுங்க, இது செகண்டரி இது ப்ரைமரினத்துக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த பிரின்சிபல் எப்படி பிரின்சிபல் ஒர்க் ஆகுது? மியூச்சுவல் இண்டக்ஷன் தானே. ஸோ இப்போ மியூச்சுவல் இண்டக்ஷனை நல்லா இன்னும் எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு லூப்பாக நம்ம அதுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோன்னா, அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேயே நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா, நம்மளுக்கு வந்து அவுட்புட் இன்னும் நல்லா கிடைக்கும் இல்லையா? ஸோ இதனால் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். மெட்டல் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ நான் இண்டக்டர்லேயே இருந்ததை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் அதிலே ட்ராப் பண்ண வைக்க போகிறேன். ஸோ அது ஒரு லூப் மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு டேப் தெரியுது இல்லையா? ஸோ அந்த டேப் வந்து டேப் பண்ணிவிடுங்க. அந்த டேப் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை அதுக்குள்ளேயே வந்து வச்சுருக்க பார்க்கும், பெனிட்ரேட் ஆகாது. ஸோ அதனால் அது உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியே தப்பிக்க முடியாதுன்றதுனால அதுக்குள்ளேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் ஒன்றும் நல்லாவே கிடைக்கும். ஸோ நான் ஃபைனலாக டேப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது நார்மல் டேப் தான், நீங்கள் எந்த டேப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காயில் வந்து கண்டிப்பாக இன்சுலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால் அதை நெருப்பு வச்சு இன்சுலேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்சுலேஷன் எடுத்துகிட்டு போய் நான் சால்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் சும்மா நார்மல் ப்ராசஸ் தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இன்புட் கொடுக்கும்போது ப்ரைமரிலையும் செகண்டரி வந்து அவுட்புட் வந்து செகண்டரிலேருந்து எடுங்க. ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேனா, எதனா மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ஷார்ட் ஆகலை, ரெசிஸ்டன்ஸே காமிக்கல எனக்கு. ஸோ அதனால் நான் திருப்பி நல்லா இன்ஸ்டலேஷன் வச்சு திருப்பி பக்காவாக எல்லாத்தையும் பண்ணி இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் நல்லா கரெக்டாகவே காமிச்சிது. ஸோ இப்போ டெஸ்டிங் ஃபேஸ் போயிடலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணுறேன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவுக்கு சப்போஸ் லேட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு நியர்லி 1000 அபோவே வருது எனக்கு வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ். இது நான் வந்து 12 வோல்ட் இன்புட் யூஸ் பண்ணுறேன், இந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறக்காம